ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகரை நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமா இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் அநேகர் ஆண்டவர் இப்படியாக பயன்படுத்தும்படியாக அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய ஊழியத்திற்காக அநேகர் ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, பி எ விட்னஸ் டு ஜீசஸ். கர்த்தருக்கு சாட்சியாக இருங்கள். கர்த்தருக்கு சாட்சியாக இருங்கள். ஆர்சில ஒரு விஷயம் எப்பயுமே செயின்ட் பீட்டர் பத்தி சில நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. பேதுரு பத்தி செயின்ட் பீட்டர் நிறைய கதைகள் அவரை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு கதைகள். ஏன்னா மத்திய நற்செய்தியில 16வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நீ பாறையாக இருக்கின்றாய், உன் மீது என்னுடைய சபையை நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வாசிக்கிறோம் பேதுரு கையில ஆண்டவர் அந்த பரலோகத்தினுடைய சாவியை கொடுத்திருக்காரு. அப்ப அவருடைய பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது. இப்படி சில கதைகள்லாம் அப்படி ஒரு சில கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தினுடைய கேட்ல அவர் நிக்கிற மாதிரி, இந்த பேரடைஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, அந்த பரலோக வாசலுக்கு முன்னே பேதுரு நின்று இருப்பார். யாராவது போற மாதிரி இருந்தா அவர் தான் வந்து அவங்களுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவர் தான் உள்ள அனுப்பணும். இப்படி அவர் இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அநேக ஒரு சில நிறைய கதைகள்லாம் அதை பத்தி நிறைய இருக்கும். அதே போல வேறு ஒரு விஷயத்துல என்னன்னா, இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான், ஆனா அதனுடைய அர்த்தம் தான் நமக்கு முக்கியம். என்னன்னா, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பிறகு பரலோகத்திற்கு போன பிறகு, ஆஃப்டர் இஸ் அசென்ஷன், பரலோகத்திற்கு போன பிறகு இப்ப காபிரியேல் வானதூதர் ஆண்டவரை சந்திக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி அவளுக்கு மத்தியில, இப்ப காபிரியேல் வானதூதருக்கும் ஆண்டவருக்கும். அப்போ காபிரியேல் கேட்கிறாரு ஆண்டவரை பார்த்து, இயேசு கிறிஸ்த பார்த்து, ஆண்டவரே நீங்க பூமியில இருந்தீங்க, 3 வருஷம் நீங்க ஊழியம் பண்ணீங்க, அநேக காரியங்களை நீங்க செஞ்சீங்க, நோயாளிகளை நீங்க குணப்படுத்தினீங்க, விடுதலை கொடுத்தினீங்க, பாவ மன்னிப்பு கொடுக்க பிரசங்கம் பண்ணீங்க, அநேக போதனைகளை பண்ணீங்க. எத்தனை பேர் இதெல்லாம் வந்து நம்பி இருக்காங்க? உங்களுடைய வார்த்தைகளை எத்தனை பேர் நம்பி இருப்பாங்க, எத்தனை பேர் விசுவாசித்து இருப்பாங்க, நீங்க சொல்ல முடியுமா அப்படி வந்து கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர்லாம் கிடையாது. நான் வாழ்ந்த காலத்துல சில பேர் என்னுடைய நிறைய பேர் வார்த்தைகளை கேட்டாங்க, ஆனா எல்லோரும் வந்து ஏற்றுக்கொண்டார்களா அப்படி என்னால சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க அப்படி சொல்றாரு. அப்ப அந்த காபிரியேல் கேட்கிறாரு, அப்படின்னா ஆண்டவரே இப்ப நீங்க மேல வந்துட்டீங்க, நீங்கள் பரப்பிய அந்த அந்த அன்பினுடைய அந்த சுவிசேஷம், ரட்சிப்பினுடைய சுவிசேஷம், உங்களுடைய போதனைகள், பிதாவினுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்தினீங்க, அநேக காரியங்களை நீங்க போதனையாக நீங்க செஞ்சீங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்துட்ட பிறகு யார் அதை கேரி ஓவர் பண்ணி யார் பண்ணுவாங்க? இது எப்படி உலகம் முழுதும் எப்படி இது சென்றடையும்? நீங்க மறுபடியும் 2வது வருகைக்கு போற வரைக்கும் போறதுக்குள்ளாக இதெல்லாம் எப்படி அனைவருக்கும் எப்படி உங்களுடைய சுவிசேஷம் சென்று அடையும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய சீடர்களுக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய சீடர்கள் வந்து என்னுடைய வேலையை அவர்கள் செய்வார்கள், என்னுடைய போதனைகளை, என்னுடைய அன்பு போதனைகள் எல்லாவற்றையும் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க, அதை கேள்விப்படுறவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, இப்படியாவது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த காபிரியேலுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. என்னங்க ஆண்டவர், நீங்க 3 வருஷம் நீங்க வாழும்போதே உங்களுடைய சுவிசேஷத்தை நேரா பார்த்தவங்க, ஊழியத்தை பார்த்தவங்க, போதனை கேட்டவங்க அநேகர் வந்து அதை விசுவாசிக்கல, புறம்பே தள்ளினாங்க. இப்ப நீங்க அங்க கிடையாது, ஆனா உங்களுடைய அன்பு, உங்களுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம் இதெல்லாம் வந்து அவங்க மூலமாக பரப்பப்படும் அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்படி நான் நம்புறது? வேற ஏதாவது பிளான் எதனா இருக்கா? இஸ் தேர் எனி பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிளான் பி எதுவுமே கிடையாது. என்னுடைய சீஷர்கள் இவர்கள் என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிவிப்பார்கள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
இப்ப இது வந்து ஒரு கதை மாதிரி இருந்தாலும், அப்ப ஆண்டவருடைய நம்பிக்கை பார்த்தீங்களா? நமக்கு தெரியும் அவர் வாழ்ந்தபோது அவருடைய வார்த்தைகளை அநேகர் ஏற்றுக்கொள்ளல. அவர் ஊழியம் பண்ண அந்த பகுதியிலே நிறைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஊழியம் செய்த பிரதான பகுதியில கூட அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகளை யாரும் ஏற்றுக்கொள்ளல. அதுதான் ஆண்டவருடைய ஊழியத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு விஷயம். இப்ப அவர் இல்லாத நேரத்துல இப்ப அவருடைய பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு, அதாவது சந்தேகம் கிடையாது. இருப்பினும் அந்த அவருடைய அந்த சுவிசேஷம், அந்த அன்பினுடைய போதனைகள் இதெல்லாம் எப்படி வந்து அனைவருக்கும் சென்று சேரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, there is no plan B. என்னுடைய வார்த்தைகளை சீடர்கள் அவர்கள் அறிவிப்பார்கள், அது மற்றவர்களுக்கு சென்றடையும், அதை கேள்விப்படுறவர்கள் அது மற்றவர்களுக்கு இப்படி படிப்படியாக அது சென்று கொண்டே, இது ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அது உண்மையில ஆண்டவருடைய வார்த்தை அது உண்மையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, பி விட்னஸ், எனக்கு சாட்சிகளாக இருங்கள். இப்ப நமக்கு பாருங்க, நாம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அநேக காரியங்கள்ல பிரதான காரியம் என்ன தெரியுங்களா? அவருக்கு சாட்சியாக இருக்கின்ற ஒரு காரியம். நீங்க பரலோகத்துல எடுத்து, இப்ப நம்ம பூமியில அநேக காரியங்களை பண்றோம். பரலோகத்துல கண்டிப்பா நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கலாம். வசனம் சொல்வது, இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போ பரலோகத்துல ஆண்டவர் நம்ம எப்பவுமே துதித்து கொண்டே இருப்போம், ஆராதனை பண்ணுவோம், வொர்ஷிப் பண்ணுவோம், பாடல்களை பாடுவோம், ஐக்கியத்துல இருப்போம், எல்லாம் நடக்கும். ஆனா பரலோகத்துல நம்ம செய்ய முடியாத ஒரு 2 விஷயங்கள் என்னன்னா, நம்ம பரலோகத்துல வந்து சுவிசேஷத்தை குறித்து நம்ம யாருக்கும் அறிவிக்க முடியாது, அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பரலோகத்துல நம்ம யாருக்கும் சாட்சி கொடுக்க முடியும். இது 2மே அந்த தேவையில்லாத ஒரு விஷயம் தான் பரலோகத்துல. அப்போ நம்ம செய்யக்கூடிய 2 காரியங்கள், பூமியிலே செய்யக்கூடிய 2 காரியங்கள், கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவருக்காக சாட்சியாக இருப்பது. இது 2 விஷயங்கள் நம்ம இங்கதான் பண்ண முடியும். நம்ம வாழ்கின்றது உலகில் தான் பண்ண முடியும். நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம இதெல்லாம் பண்ணவே முடியாது. பரலோகத்துல நம்முடைய சாட்சி யாருக்கும் வேண்டாம். பரலோகத்துல நம்முடைய சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் யாருக்கும் தேவைப்படாது. இங்க இருக்கின்ற இந்த இடத்திலே அவருக்கு சாட்சி கொடுக்கும்படியாக. இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம வந்து மற்றவங்களை சேவ் பண்ணவே முடியாது இல்லைங்களா? உண்மைதானே? நம்ம வந்து யாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கவே முடியாது. நம்முடைய வார்த்தைகள் மூலமாக இல்ல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக எப்படியா நம்ம வந்து யாருக்கும் நம்ம ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ரட்சிப்பு ஆண்டவருடையது. இன்னொரு விஷயம், நம்முடைய போதனைகள் மூலமாக நம்ம என்னன்னா மற்றவங்களை நம்ம மனம் திரும்ப வைக்க முடியாது. ஏன்னா மனம் திரும்புதல் வந்து அது பர்சனல். அது ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட முறையிலே மனம் திரும்ப வேண்டும். அப்போ மனம் திரும்புதலுக்கும் ஒருவரும் ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியவே முடியாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா மற்றவர்களுக்கு சாட்சியாக நம்ம இருக்க முடியும். அப்போ சாட்சியாக இருக்க முடியும். வான தூதர்கள், தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் எது கட்டளையா கொடுக்கல. இப்ப மத்திய 26வது அதிகாரத்துல 53வது வசனத்துல, அதுக்கு முன்னொரு வசனத்துல பாக்குறோம், இயேசு வந்து கைது பண்ண வராங்க. அப்ப அந்த அவரோடு இருந்த ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய காதரை வெட்டினான் என்று ஒரு வசனம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை நீ உள்ள வைன்னு சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கான்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் என் பிதா 12க்கும் மேலாக லேகியோனை அவர் அனுப்புவார்ன்னு சொல்றாரு. அப்ப ஒரு லேகியோன்னா 6000 பேர் தான் ஒரு லேகியோன், அது ஒரு கணக்கு. அப்ப 12 லேகியோன்னா 12 × 6000 72,000 தூதர்கள். அப்ப 72,000 தூதர்களை பிதாவினால் அனுப்ப முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவ்வளவு தூதர்கள் இருந்தாலும், ஆனா அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல, நீங்க போயிட்டு எனக்காக நீங்க சாட்சியாக நில்லுங்க, எனக்கு நீங்க சாட்சி பகிருங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த 72,000 தூதர்களுக்கு ஆண்டவர் எந்த கட்டளையும் கொடுக்கல. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக எழும்பும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம், அவருக்கு சாட்சியாக எழும்பும்படியாக அநேக விஷயங்களை நம்ம செய்யலாம். ஜெபம் செய்யலாம், சபைக்கு போகலாம், பிரசங்கம் கேட்கலாம், தசம்பாகம் கொடுக்கலாம், காணிக்கை போடலாம், அநேக விஷயங்களை செய்யலாம். இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் என்னன்னா, அவருக்காக, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக ஒரு சாட்சியாக நிற்கும்படியாக.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போகும்போது அவர் நினைச்சிருந்தாருன்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாரோ அவர்களை கொண்டு போய் இருக்க முடியும். லூக்கா எழுதிய நற்செய்தியில கடைசி அதிகாரத்துல கடைசி ஒரு 1-2 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரலோகம் போவதுக்கு முன்பு அவர்களை ஆசீர்வதித்தார்ன்னு. அப்ப அதை ஆசீர்வதித்த பிறகு ஆண்டவர் நினைச்சதா எல்லாரும் அவரோடு கூட்டிக் கொண்டு சென்றிருக்க முடியும். ஆனா நாம் இந்த பூமியில இருப்பதற்கான ஒரு குறிக்கோள் இருக்கு. நான் பூமியிலே இன்னும் தங்கி இருப்பதற்கான ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு பர்பஸ். அது என்னன்னா, அவருக்கு சாட்சியாக எழும்பும்படியாக. நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் எழுதிய நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த கடைசி வார்த்தை பாருங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செய்து விட்டு உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்திற்கு போகும் முன்பாக அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்னன்னா, எனக்கு சாட்சியாக நீங்கள் இருங்கள். அதுதான் அவருடைய கடைசி வார்த்தை, எனக்கு சாட்சியாக இருங்கள். இந்த ஒரு வசனத்துல ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இதுல பாருங்க, இந்த வசனத்துல இந்த வசனம் மூலமாக நமக்கு ஒரு குறிக்கோள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் போது நமக்குன்னு ஆண்டவர் ஒரு குறிக்கோளை கொடுத்திருக்காரு, ஒரு பிரதான குறிக்கோள். ஆண்டவருடைய வருகை வரும் வரைக்கும், அவருடைய 2வது வருகை வரும் வரைக்கும் நமக்கான குறிக்கோள் என்னன்னா, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக. 2வது பாருங்க, இந்த சாட்சியாக நம்ம இருக்கணும். யாரை குறித்து நாம் சாட்சியாக இருக்க வேண்டும்? யாருக்காக? யாரை குறித்து? இந்த வசனத்துல பாருங்க, கடைசி வார்த்தை, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க யாருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க? நம்ம யாருக்கு சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? எதை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? அநேகர் தங்களை குறித்து பிரசங்கம் பண்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரங்களை பாருங்க, இயேசுவை குறித்து வசனம் சொல்லுது, எனக்கு சாட்சிகளாக, என்னை குறித்து மாத்திரமே, இயேசு கிறிஸ்து குறித்து மாத்திரமே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பாருங்க, மைக்கு எடுத்தாலுமே இயேசு கிறிஸ்து குறித்து வார்த்தை வருதா இல்லையோ, அவர்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய அனுபவங்கள், அவருடைய குடும்ப விஷயங்கள், இதைத்தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பாதி பிரசங்கம் பாத்தீங்கன்னா அவருடைய அனுபவங்கள், அவர்களுடைய வாழ்க்கை குறித்து, ஒருவேளை அவருடைய குடும்பத்தை குறித்து, ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஆண்டவரை குறித்து பேசுகின்ற காரியங்கள் குறைந்து கொண்டே வருது. தங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுகின்ற காரியங்கள், தங்களுடைய ஊழியத்தை குறித்தே பிரசங்கம் பண்ணுற காரியங்கள், அவர் யாரெல்லாம் மீட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சந்தித்தாங்களோ, இப்ப உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே அவங்க பேசி பேசி அந்த பிரசங்கத்துல என்ன செய்யறாங்கன்னா, நேரத்தை அவங்க செலவிடுறாங்க. பேதுரு பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 12 சொல்றாரு, அவராலே என்று ரட்சிப்பில்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு சொல்லும் போது அவராலே என்று ரட்சிப்பு கிடையாது. அப்ப பேதுரு மக்களுக்கு முன்பாக மக்களுக்கு அவர் பேசும்போது அவர் முன்வைக்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்து அவர் முன்வைக்கிறார். இயேசு கிறிஸ்து தவிர யாராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை இந்த பேதுரு அவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக முன்வைக்கிறார். திருப்பி கூட பாருங்க, அப்போஸ்தலர் எழுதிய அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்துல 35வது வசனம் சொல்லுது, அவன் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அந்த எத்தியோப்பியனுக்கு அந்த பிலிப்பு என்பவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே, பிலிப்பு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ, இல்ல வேறு சில காரியங்களை குறித்தோ, இல்ல மற்ற அப்போஸ்தலர்களை குறித்தோ, இல்ல ஒரு சில ஆசீர்வாதத்தை குறித்து அவன் பேசல. பிலிப்பு பேசியக்காரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எத்தியோப்பியனுக்கு பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 5:14 பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. எப்படி நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அதன் மூலமாக நம்முடைய கிரியைகளை, நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் பார்க்க முடியும். அப்ப முதல் காரியம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு குறிக்கோளை வைத்துள்ளார். அது என்ன குறிக்கோள்னா, அவருக்காக நாம் எழும்ப வேண்டும், அவருக்கு ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். 2வது பாருங்க, யாரை குறித்து என்னும்போது இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே, அவருடைய சுவிசேஷத்தை மாத்திரமே, அதற்காக நாங்கள் சாட்சியாக இருக்கும்படிக்கு. 3வது, யாருக்காக யாரிடம் நம்ம இந்த சாட்சியை நம்ம எடுத்து செல்வோம்?
யாரை குறித்து நாம் பார்த்துட்டோம்? இயேசு கிறிஸ்து குறித்து நாம் இப்பொழுது யாருக்காக, எவர்களிடத்தில் இந்த சாட்சிகளை நாம் எடுத்து செல்வோம்? முதல் பாருங்க, வசனம் சொல்லுது இந்த 8வது வசனத்துல, பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப முதல் வார்த்தை பாருங்க, எருசலேமில. அப்ப ஆண்டவர் சாட்சியாக சொல்லக்கூடிய காரியம், சாட்சியாக எழும்ப வேண்டும் என்று சொல்லும் போது முன்குறித்து வைக்கின்றா எருசலேம். அப்ப எருசலேம் இருந்து அதை தொடங்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அப்ப எருசலேம் என்னன்னா, நாம் இருக்கின்ற இடம் தான் நமக்கு எருசலேம். நாம் வாழ்கின்ற நம்முடைய வீடு நமக்கு எருசலேம். நாம் வாழ்கின்ற ஒரு தெரு நமக்கு எருசலேம். நாம் போகின்ற சபை நமக்கு எருசலேம். நாம் ஜீவிக்கின்ற நம்ம இந்த ஒரு வில்லேஜ் இருக்கலாம், அந்த வில்லேஜ் தான் நமக்கு எருசலேம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக உங்களுடைய சாட்சி எங்கிருந்து புறப்படணும்னு கேட்டா எருசலேமில் இருந்து. நம்ம எங்க தங்கிருக்கிறோமோ அங்கதான் நம்முடைய சாட்சி வெளிப்படணும். அப்ப ஒரு கணவனுடைய சாட்சி வீட்டுல உண்டாகணும். நம்ம இருக்கின்ற இடத்துல, நம்ம தெருவுல நம்ம சாட்சி உண்டாக முடியுதா? நம்ம தெருவுல இருக்கின்ற மக்களுக்கு நம்ம சாட்சி நம்ம கொடுக்கிறோமா? நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? நாம் போகின்ற சபையில இருக்கின்ற மக்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கின்றோமா? சாட்சி என்பது முதலில் நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து புறப்படும். ஒருவேளை அநேகருக்கு இது குடும்பமா இருக்கலாம். அநேகருக்கு எப்படின்னு கேட்டா, ஒரு கணவனுக்கு மனைவி ஒரு சாட்சியாக ஃபர்ஸ்ட் இருக்கணும். இல்ல ஒரு மனைவிக்கு கணவன் சாட்சியாக அங்கதான் அவர் இருக்கணும். குடும்பத்தை ஒரு சாட்சியாக இருக்கணும். அதன் பிறகு அந்த தெருவுல ஒரு சாட்சியாக இருக்கணும். சபையில ஒரு சாட்சியாக இருக்கணும். முதலாவதாக சாட்சி புறப்பட வேண்டிய இடம் என்பது எருசலேம். நான் வேலை செய்கின்ற ஒரு ஸ்தலமா இருக்கலாம். நமக்கு வேலை செய்கின்ற ஸ்தலம் தான் நமக்கு ஒரு எருசலேம். வேலை செய்கின்ற ஸ்தலத்திலே நாம் ஒரு சாட்சியாக நாம் இருக்கின்றோமா? வேதத்துல அநேக இடத்துல பாருங்க, நான் பாக்குறோம். யோவான் நற்செய்தியில 4வது அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ அநேக நாடுகளுக்கெல்லாம் அவ எங்கேயும் போயிட்டு சுவிசேஷம் சொல்லல. அந்த ஸ்திரீ தன்னுடைய ஜனத்தை நோக்கி திரும்பி சென்று சொல்றா, நீங்கள் வந்து பாருங்கள், ஆண்டவரை வந்து பாருங்கள் சொன்ன ஆண்டவர் குறித்து அவர் சாட்சி சொல்றேன். மார்க் 5வது அதிகாரத்துல அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உனக்கு செய்ததை நீ அறிவின்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சென்று தெக்கப்போர் என்ற தேசத்துல அந்த இடத்துல 10 நகரங்களுக்கு பட்டணங்களுக்கு தான் செய்ததை அவன் சாட்சியாக அவன் அறிவித்தான். அப்ப முதல் காரியம், நம்முடைய சாட்சி நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து பிறக்க வேண்டும். அநேகருக்கு மேபி நம்ம வேற வில்லேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, இல்ல வேற நாடுகளுக்கு வேற தேசங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அநேகருக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் சாட்சி ஒருவேளை அவங்க குடும்பத்துல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துல மாத்திரமே அவங்க சாட்சி கொடுத்தா போதும். அதன் பிறகு சபையில அவங்க சாட்சி கொடுத்தா போதும். அதன் பிறகு அவர் வாழ்கின்ற இடத்துல சாட்சி கொடுத்தா போதும். அதுதான் ஆண்டவர் படிப்படியாக அதை உயர்த்துகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் இருக்கின்ற இடம், அதன் பிறகு நாடுகள், அதன் பிறகு அநேக நாடுகளுக்கு பரப்பும்படியாக. பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் புத்தகத்துல 7வது அதிகாரம், அந்த 6வது அதிகாரத்துல 25ல பார்க்கிறோம், சமாரியாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகுது. 7வது அதிகாரத்துக்கு வரும்போது 4 குஷ்டரோகிகள் அந்த நேரத்துல அவங்க எப்படி செயல்பட்டார்கள் என்று. அப்போ நம்ம அந்த 7வது அதிகாரத்துல பாக்குறோம், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உண்டாக்குறாரு. அப்ப அந்த சீரிய ராணுவம் எல்லாம் என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு இறைச்சல் கேட்குது. அதாவது ரதங்களுடைய இறைச்சலும் குதிரைகளுடைய இறைச்சலும் மகா ராணுவத்து இறைச்சலும் கேட்கப்படும் போது அவங்க பயந்து என்ன செய்யறாங்க, பின்வாங்கி அங்க ஓடிடுறாங்க. இந்த இறைச்சலை உண்டாக்கின ஒரு பிதாவாகிய தேவன் மிகப்பெரிய ஒரு செயலை, ஒரு வல்லமையை அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த சீரிய அந்த ராஜாக்கு அந்த சீரிய ராணுவம் எல்லாம் திரும்பி போன பிறகு இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சீரிய ராணுவத்தினுடைய அந்த 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 பாளையங்களுக்கு உள்ள நுழைந்து அவங்க பார்க்கும்போது அங்க அநேக பொருட்களை பாக்குறாங்க. பொண்ணு, வெள்ளி, இப்ப அநேக விஷயங்களை அவர்கள் பார்க்கின்றார்கள். இது என்னன்னா, ஒரு பஞ்சமுல நேரத்துல இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு அவர்களுக்கு எடுத்த கிருபை என்னன்னா, இது எல்லாம் அந்த பாளையத்துல, இந்த சீரியுடைய பாளையத்துல எல்லாம் அங்க இருக்கு. பொண்ணு, வெள்ளி, அநேக காரியங்கள் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வைக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, வசனம் 9ல, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் வரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் தேவன் ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை செஞ்சு விடுதலை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த குஷ்டரோகிங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு வெள்ளி மத்த அநேக காரியங்கள் அநேக பொருட்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. அப்போ அவங்க பாருங்க, ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துறாரு. இந்த குஷ்டரோகிகளை யாரும் பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அப்ப அவங்க பாருங்க, அவர்களுக்கு கிடைத்த அந்த சிலாக்கியத்தை, கிடைத்த அந்த பொருட்கள், ஆண்டவர் செய்த அந்த நன்மை, ஆண்டவர் செய்த அந்த கிருபை, அந்த தினத்திலே ஆண்டவர் பாராட்டி அந்த கிருபையை அவர்கள் தான் முத பாக்குறாங்க, வேற யாராவது பார்க்கல. அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் மறைத்து கொள்ள முடியாம அவங்க சொல்றாங்க, இது நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருப்பது நல்லதல்ல. பாருங்க, அந்த குஷ்டரோகிக்கெல்லாம் அந்த ஞானம் வருது. ஆண்டவர் நல்ல காரியத்தை செஞ்சிருக்காரு, ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு, இந்த பட்டினியை போக்கும்படியாக அநேக பொருட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த நல்ல விஷயம் நம்ம போய் சொல்லணும். நாம் மௌனமா இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல பாருங்க, எத்தனை பேர் நம்ம மௌனமா இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் செய்த அநேக காரியங்களை அறிவிக்க முடியாம, சொல்ல முடியாம நம்ம அநேக எப்படி இருக்குன்னா மௌனமா இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, 4 பேர் சொல்றாங்க, நாம் மௌனமா இருப்பது நல்லதல்ல. இது ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரல இந்த வார்த்தை கிடையாது. உலகத்தை புரட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரல. இந்த வார்த்தை ஒரு சாதாரண ஒரு குஷ்டரோகியுடைய வாயிலிருந்து வார்த்தை வருது. நாம் சொல்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு நம்மளால அதை சொல்ல முடியுமா? இப்பொழுது நாம் போய் ராஜா அரண்மையாக இதை அறிவிப்போம், வாருங்கள். நாம் போய் இதை அறிவிப்போம். இந்த வார்த்தை அந்த குஷ்டரோகிக்கு நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நாம் போய் இதை நம்ம அறிவிப்போம். நாம் சும்மா இருப்பது நல்லதல்ல. அப்ப அவங்க பெரிய ஊழியம் எதுவும் பண்ணல. ஆண்டவரை அவங்க கேள்விப்படல, எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் செய்து அந்த அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த விடுதலையை, ஆண்டவர் செய்து அந்த நல்ல காரியத்தை அவர்களால் மறைத்து கொள்ள முடியவில்லை. நாம் போய் சொல்லுவோம், வாருங்கள். இதுதாங்க சாட்சி. அன்றைக்கு அந்த 4 பேர் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் செய்த காரியங்களை, ஆண்டவர் செய்த நல்ல விஷயம் அவர்களால் அதை மறைத்து வைத்துக் கொள்ள முடியும். நாம் மௌனமா இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மௌனமா இருக்கிறோம்? சபையில நம்ம எத்தனை பேர் மௌனமா இருக்கோம்? நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக எவ்வளவோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும், ஆனா சொல்ல முடியாம நம்ம மௌனமாக இருக்கின்றோம். அடுத்து பாருங்க, சமாரியா யூதேயா முழுதும் 2வது ஆண்டு சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, நாம் இருக்கின்ற இடத்துல அந்த சாட்சி புறப்படணும். அதுக்கு அடுத்து பாருங்க, சமாரியா யூதேயா முழுவதும் பரவ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. யோவானு, பேதுரு இதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. பேதுரு இதெல்லாம் செய்யறாரு. பேதுரு, யோவான் இதெல்லாம் பல இடங்களுக்கு சென்று பல சமாரியா முழுவதும் எல்லாம் செய்யறாங்க. கடைசியாக பாருங்க, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. அப்ப இது வீட்டுல தொடங்குது, நம்ம ஏரியாவில தொடங்குது. அதுக்கு அடுத்து ஒரு சில நகரங்கள்ல தொடங்குது. அதுக்கு அடுத்து பாருங்க, அநேக நாடுகள்ல தொடங்குது. 3வது இந்த வார்த்தைக்கு பூமியின் கடைசி பரிந்துரைனா பவுல் போல ஒரு ஊழியக்காரன். பவுல் பாருங்க, அநேக நாடுகளுக்கு சென்ற ஒரு மனிதன். அவரை பத்தி பார்க்கும்போது ஏறக்குறைய ஏசியால அநேக நாடுகளுக்கு அவர் போயிருக்காரு. யூரோப்ல அநேக நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கூட அவர் பிரயாணம் பண்ண ஒரு சில பட்டணங்கள்லாம் இருக்கு. அநேக 3 கண்டங்கள் அவரை தாண்டி அநேக நாடுகள் சென்று அவரை பிரயாணம் பண்ணி ஆண்டவருக்காக சாட்சியாக இருந்த ஒரு மனிதன். பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் சாட்சியாக இருந்த ஒரு மனிதன் யாருன்னு கேட்ட நம்ம பவுல் சொல்லலாம். ஒரு விஷயம் பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில 16வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், பவுலும் சீலாவையும் ஆண்டவர் அற்புதமாக பயன்படுத்தினார். பவுல் அவரு சந்திக்காத இன்னல்கள் கிடையாது, அவரு பார்க்காத அவமானங்கள் கிடையாது, அவரு பார்க்காத தடைகள் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அந்த உணர்வு நிமித்தமாக, அந்த சிலாக்கியத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொள்றார். அவரை போல ஒரு சாட்சியாக நம்மளால் நிற்க முடியுமான்னு தெரியல. அந்த 16வது அப்போஸ்தலர் நடவடிக்கையில 16வது அதிகாரத்துல நான் 16ல இருந்து 40 வரைக்கும் ஒரு விஷயத்த நான் பாக்குறோம். ஒரு பெண் ஒரு பெண்ணை ஒரு பிசாசன பயன்படுத்துற குறி சொல்லுகின்ற ஆவியுடைய ஒரு பெண்ணு.
அப்ப பவுலும் சீலாவும் அந்த பெண்ணிடத்துல இருந்து அந்த ஆவியை வந்து விரட்டிய பிறகு அவர்கள் சிறைச்சாலையில அவங்க போடப்படுறாங்க. சிறைச்சாலை இருக்காங்க. அப்ப சிறைச்சாலையில அவங்க ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, பூமி அதிர்ச்சி உண்டாகும்படியாக அந்த வசனம் சொல்லுது. பூமி அதிர்ச்சி, அவர்களுடைய அந்த விலங்குகள் கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அதை பார்த்த பிறகு அந்த சிறைசாலைக்காரன் அவன் சொல்றாரு, ஆண்டவர் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப பவுலும் சீலாவையும் பார்த்து அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவர் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நேரடியாக பவுலும் சீலாவும் அந்த மனுஷனுக்கு எந்த சுவிசேஷத்தையும் சொல்லல. அந்த மனிதன், அந்த சிறைச்சாலையுடைய கைதி, இவர்களுடைய அந்த வல்லமையான அந்த ஊழியங்களை பார்த்து, இவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கின்ற அந்த காரியங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ அந்த சிறைச்சாலை கைதி இவங்களை பார்த்து கேட்கிறான், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதாங்க அவருடைய சாட்சி. நேரடியாக அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு இவங்க எதுவும் பேசல. ஆனா அவர்களுடைய ஜீவித்தின் மூலமாகின்ற சாட்சி அந்த மனிதனை இப்படியாக கேட்க வைத்தது. நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. அதுதான் அவர்கள் கொடுத்த அந்த சாட்சி. பவுலும் சீலாவும். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மளால கொடுக்க முடியுமா? நம்மளும் தான் ஊழியம் பண்றோம், அநேக காரியங்களை செய்யறோம். நம்மை பார்க்கின்ற ஜனங்கள் யாராவது வந்து நம்மை நோக்கி வந்து நம்ம கிட்ட வந்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க சொல்லுங்க சிஸ்டர், நான் ரட்சிக்கப்படணும், நான் ஆண்டவர்கிட்ட வரணும், நான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளணும், நான் ரட்சிக்கப்படணும், நீங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. அப்படி யாராவது நம்ம தேடி வந்து நம்ம கிட்ட அதை சொல்ல முடியுமா? நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒரு சாட்சியாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? நம்முடைய நடத்தின் மூலமாக நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? சாட்சி நம்ம முக்கியம். அதுதான் ஆண்டவர் சொல்ல, எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ அந்த சிறைசாலைல இருக்கும்போது கூட எப்படி அவனுக்கு வந்து அந்த ஒரு வல்லமை வருது, ஜெபிக்கக்கூடிய அப்படி ஒரு வல்லமை, ஆண்டவரை துதிக்கக்கூடிய வல்லமை எப்படிங்க வரும் ஒரு ஜெயில இருக்கும்போது? முதல் ஒரு விஷயம் என்ன பாருங்க, அவர்கள் ஜெபித்தார்கள். they turned to God. அவங்க ஜெபிக்கிறாங்க. இரண்டாவது பாருங்க, they trusted in God's promise. அவருடைய அந்த வாக்குத்தத்தங்களை அவன் நம்புறாங்க. மூன்றாவது பாருங்க, சுவிசேஷத்தை சொல்வதற்கு அந்த கிடைத்த ஒரு சில நிமிடங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். வசனம் சொல்லுது, பூமி அதிர்ச்சி உண்டாகியது. ஒருவேளை ஒரு சில அங்க இருந்தா அந்த அதிர்ச்சி உண்டான பிறகு ஏதோ ஒரு பயத்துல ஏதோ நமக்கு ஏன்னா ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க ஓடி இருக்கலாம். ஆனா பூமி அதிர்ச்சி வந்த பிறகு அவங்க பயப்படல. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது, இந்த வாய்ப்பை நாம் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்வதற்காக அவர்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல அவங்க போகவே கிடையாது. ஒரு வார்த்தையை சொன்ன பிறகுதான் அவர்கள் விடுதலையாக அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலை கைதிகிட்ட சொல்றாங்கல்ல, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ உன்னுடைய குடும்பத்தாரும் ரட்சிப்பீர்கள். அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்காங்க. ஒருவேளை இன்னும் அவங்களுக்கு ஆபத்து இருக்கலாம் என்று ஒருவேளை அவங்க நினைச்சு இருக்கலாம். ஆனா கடைசியாக யாராவது ஒரு மனிதனுக்கு இந்த வார்த்தையை நாங்க சொல்லிட்டு தான் நாங்க இருந்து போகணும், அந்த ஒரு வாஞ்சியின் பிரகாரம் அந்த வார்த்தை அந்த சிறைச்சாலை கைதிக்கு சொல்லிட்டு அவங்க போறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சாட்சியாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னன்னா, அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று. நம்ம எடுத்த உடனே அநேக நாடுகளுக்கு போயிட்டு மிகப்பெரிய நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும், ஆண்டவருக்காக நம்ம சாட்சியா இருக்கணும், பல நாடுகளுக்கு செல்லணும், நார்த் இந்தியா போகணும், பல ஸ்டேட்டுக்கு போகணும், கிடையவே கிடையாது. இருக்கின்ற இடத்துல நம்ம எங்க இருக்கிறோமோ அதுதான் முதல் நமக்கு ஜெருசலேம். அங்க நம்மளுடைய சாட்சியை நாம தொடங்கணும். நம்முடைய சாட்சி அங்க வெற்றிகரமாக இருக்கும்போது இன்னும் அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மையும் கூட அவருக்கு சாட்சியாக எழுப்பும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.